ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 15வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேப்டன் பிரபாகரன் மற்றும் கூலி 2 திரைப்படம் தான் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு திரையரங்களில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு அப்படி கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ அந்த 2 திரைப்படங்களை தவிர்த்து வேறு எந்த திரைப்படமும் வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஓடவே இல்லை எங்கேயுமே. அப்படி ஓடினா கூட திரையரங்களில் பெருசாக வந்து கூட்டம் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வாரம் வந்து ஸோ நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் எங்கே போகுதுன்னே தெரியல, காணாமல் போயிடுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வந்து எதிர்பார்ப்பு இல்லை கேப்டன் பிரபாகரன் மற்றும் கூலி திரைப்படத்தை தவிர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூலி திரைப்படத்தை வந்து பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி ஸோ 15வது நாள் வெற்றிகரமாக இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 15வது நாள் அதிகப்படியாக 1.8 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1,80,00,000 மேலே. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான். ஏனால் படம் வந்து ரிலீஸ் ஆகி 2 வாரம் முழுவதும் முடிந்து விட்டது. 15வது நாள் தொடக்கத்திலேயும் இன்னும் 1 கோடி கணக்கு மேலே ஸோ நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். பட் இருந்தாலும் ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து கான்ஸ்டன்டான ஒரு கலெக்ஷன் தான் வந்து வீக் டேஸ்லாம் வந்து பெற்றுச்சு. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு, யூஸ் சான்றிதழ் திரைப்படத்துக்கு ஸோ பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ்லாம் வந்து ஃபேமிலிலாம் வந்து அலோடு கிடையாது. அதாவது 18க்குள்ளே இருந்தால் ஸோ அதனாலேயே வந்து கலெக்ஷன் கம்மியாகி விட்டுது. அதுதான் வந்து உண்மை. பட் இருந்தாலும் கோடி கணக்கில் இன்னமும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில். அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 15வது நாள் அதிகப்படியாக 70,00,000 மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கூலி திரைப்படம் ஒரு சான்றிதழ் திரைப்படம். ஸோ மிக வன்முறை காட்சிகள்லாம் ரத்தம் கொட்ட வேற லெவலில் வெறித்தனமாக வந்து லோகேஷ் அவர்கள் வந்து எடுத்து வச்சிருக்காரு. இந்த மாரி திரைப்படம் வந்து இன்னமும் வன்முறைகள்லாம் வந்து அதிகமாக இருந்தாலும் ஆந்திரா தெலுங்கானா மக்கள் இன்னமும் வந்து திரைப்படத்தை ரசித்து வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் இது வரைக்கும் 50,00,000 உள்ள வந்து வரல. அந்த அளவுக்கு வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பிரேக் ஈவன் வந்து பண்ணிச்சு. ஸோ அந்த அடுத்தபடியாக கேரளாவை பார்த்துடலாம். 15வது நாள் அதிகப்படியாக 30,00,000 வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கேரளாவை பொறுத்தவரை 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சத்துக்குள்ள தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா 2 வாரம் முடிவிலையும் இன்னமும் ஒரு 25லேருந்து ஒரு 40 லட்சத்துக்குள்ளே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கேரளாலையும் கிட்டத்தட்ட வந்து பிரேக் ஈவன் பண்ணிருச்சு. அண்ட் அடுத்தாக கர்நாடகாவை பொறுத்தவரை 15வது நாள் அதிகப்படியாக 60 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 60 lakhs. கர்நாடகாவை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். 2 வாரத்துக்கு மேலேயும் இன்னமும் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கர்நாடகாலேயே வந்து பிரேக் ஈவன் பண்ணிருச்சு நம்ம கூலி திரைப்படம். உண்மையிலே வேற லெவலு. அண்ட் அடுத்தபடியாக நார்த் இந்தியாவில் 15வது நாள் 1 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ இதில் ஒரு ஒரு வேற லெவல் செய்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா அதேமாரி கர்நாடகாவை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியா தான் சம்பவோடு போட்டுருக்கு. ஸோ அங்கேயும் இந்தமாரி காரசாரமான ஒரு வேற லெவல் வன்முறை திரைப்படம் தான் வந்து பிடிக்கும் போல் நார்த் இந்தியாவிலேயும் வந்து பிரேக் ஈவன் பண்ணிருச்சு கூலி திரைப்படம். ஸோ ஷேர்லாம் நல்லா கொடுத்துருக்கு. மொத்த இந்தியா 15 நாளில் அதிகப்படியாக 4.5 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 4.5 crore மேலே. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாள். ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். ஸோ உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு 15வது நாள்லேயே நம்ம கூலி திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாட்டில் 15வது நாள் அதிகப்படியாக சேம் 1 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. வெளிநாடு அதேமாரி நார்த் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து 1 கோடி அதேமாரி 1 கோடிக்கு மேலே தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. இன்னும் லட்சக்கணக்கில் வந்து வரல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே வந்து வேறு லெவலில் வந்து வெளிநாட்டிலேயும் இந்த திரைப்படம் வந்து இன்னமும் நல்லாவே வந்து ஸ்டேபிளாக கான்ஸ்டன்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. எனவே செப்டம்பர் 5 வர வரைக்கும் கூலி திரைப்படம் நல்லாவே வந்து போயிட்டு தான் வந்து இருக்கும். ஓரளவு கான்ஸ்டன்ட்டாக வந்து கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு தான் இருக்கும். எல்லா சைட்லையும் பிரேக் ஈவன் வந்து பண்ணிச்சு. ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு வைடு 15வது நாள் அதிகப்படியாக 5.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 5.5 crore மேலே. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். திரைப்படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஒவ்வொரு நாளும் 5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா வேறு லெவல் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். டோட்டலாக 15 நாள் முடிவில் நம்ம கூலி திரைப்படம் அதிகப்படியாக 545லேருந்து 560 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த அளவு கலெக்ஷன் பெற்றிருக்கணும். ஏன்னா வந்து 4 நாட்களிலே 404 கோடி கலெக்ஷன் பெற்ற ஒரு திரைப்படம் 15 நாள் முடிவில் கண்டிப்பாக 500 கோடிலாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதேமாரி 545லேருந்து 560 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் பெற்றிருக்கோம். அது அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிடணும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படும். ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னோட சேனலில் பார்க்குறவங்க ஒரு சில பேர்
வந்து உண்மையிலே நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேர் நீ ரொம்ப கதை கட்டுற, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, உருட்டு விடுற அப்படிலாம் சொல்லுவீங்க. எது வேணாலும் சொல்லிட்டு போக, நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதே போல் போட்ட காசெல்லாம் எடுத்து ஷேரும் வந்து தியேட்டரோட டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து கொடுத்துருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஐ மீன் பிரேக் ஈவன் பண்ணிருச்சு எல்லா சைட்லையும். அண்ட் அடுத்தபடியாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம். ஸோ என்னடா இது திரைப்படம் வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து நின்றும் அப்படின்னு பார்த்தா செம்ம போர்டு போட்டுட்ருக்கு. நிறைய மல்டிப்ளெக்ஸ்லையும் திரைப்படம் வந்து ஓரிரு காட்சிகள் வந்து ஓடுது. அதேமாரி நிறைய திரையரங்கில் 4 காட்சிகள் வந்து ஓடுது. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் பெரிய பெரிய படங்களுக்கு மத்தியில் நிறைய திரைப்படங்கள் வந்து வாரம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியல. ஸோ வசந்த் ரவி அவர்கள் நடித்த இந்திரா திரைப்படமாக இருக்கட்டும், இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே கிட்டத்தட்ட ஒரு 6-7 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம ஒரு வீக்லி நியூ ரிலீஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எந்தெந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் மக்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற 2 திரைப்படங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒன்று கூலி, இன்னொன்று கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அதுவும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெறும் அப்படின்னு யாருமே வந்து நம்பலை. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான், இது வந்து ஒரு ரீரிலீஸ் திரைப்படம். 1991 வெளியாகி சக்கப்போடு போட்ட திரைப்படத்தோட ரீரிலீஸ் தான். ஸோ நிறைய வாட்டி வந்து ரஜினி அவர்கள் நடித்த பாஷா திரைப்படமும் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு, முத்து திரைப்படமும் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கலெக்ஷனை விட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு படி மேலேயே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். அதேமாரி இந்த ஆண்டு வெளியான விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படத்தோட கலெக்ஷன் அளவுக்கு வரல, அதையும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து சச்சின் திரைப்படம் ஓடல அப்படின்னா சொல்லுவீங்க. நான் போன வீடியோலே வந்து போட்டிருப்பேன். சச்சின் திரைப்படம் இந்த ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் வெளியாகி கிட்டத்தட்ட வந்து 15 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 12லேருந்து 15 கோடி வரைக்கும். ஸோ அது வந்து விஜய் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சச்சின் திரைப்படமும் வந்து 2K ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பழைய படமும் கிடையாது, ரொம்ப புது படமும் கிடையாது. பட் இந்த கில்லி மாரி, ஸோ இதுவும் ஒரு 2005 வெளியான திரைப்படம் தான். அந்த அளவுக்கு சந்திரமுகி கூட ரிலீஸ் ஆகி அப்போ ஓடலனாலும் இப்போ சக்கப்போடு போட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டில் ரீரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்ட திரைப்படம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான். நீ என்ன இது விஜய் கீழே வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் வந்து சண்டை போடுவீங்க, எதிர்ப்பீங்க, நிறைய பேர் திட்டுவீங்க. நான் சொல்கிறத ஒழுங்காக வந்து புரிஞ்சுக்குங்க. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் பெற்றதே ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக வந்து சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரரசு திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு போச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். போன ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. பட் கேப்டன் பிரபாகரன் அப்படி கிடையாது. ஒரு பழைய திரைப்படமாக இருந்தாலும் ஸோ மக்கள் மத்தியில் ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சரி, நிறைய பேர் வந்து ஸோ திரையரங்கில் இந்த திரைப்படத்தை பார்த்து கண்டு மகிழ்கிறாங்க. ஒரு சில திரையரங்களில் காலை காட்சி மதியம் காட்சிலாம் விட்டுருங்க, ஆனால் ஈவினிங் காட்சி நைட் ஷோலாம் வந்து நல்லாவே வந்து ஓடிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அந்த அளவுக்கு அமோகமான வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஷோஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நேற்றுக்கு 7வது நாள் அதிகப்படியே 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 50 lakhs வரைக்கும். அதேமாரி 7 நாட்கள் முடிவில் ஸோ 5.75 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 5,75 லட்சத்துக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக வந்து உண்மையிலே இது ஒரு வேற லெவல், ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வந்து படைச்சிருக்கு, வரலாறு காணாத சரித்திரம் வந்து படைச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன் அது வரலாறு காணாத திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1991 வெளியான ஒரு திரைப்படம் ஸோ இப்போ ரிலீஸ் ஆகி 5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா அது வந்து உண்மையிலே ஒரு வரலாறு காணாத ஒரு விஷயம் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து நான் சொல்கிற மாரி தான் கூலி திரைப்படமும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் செப்டம்பர் 5ஆம் தேதி வர வரைக்கும் செம்ம போட்டு தான் இருக்கும். ஏன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி தான் பெரிய பெரிய திரைப்படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மதராசி திரைப்படமாக இருக்கட்டும், அதேமாரி நம்ம கேபிஒய் பாலா அவர்களோட ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படமாக இருக்கட்டும், அனுஷ்கா விக்ரம் பிரபு அவர்களோட காட்டி திரைப்படமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போல்லாம் நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து எடுத்துருவாங்க, அது கூலியாக இருந்தாலும் சரி, கேப்டன் பிரபாகரனாக இருந்தாலும் சரி. ஆனால் அது வரைக்கும் 2 திரைப்படமே வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து நான் சொல்கிறத வந்து நம்புவீங்க. ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு சில பேர் வந்து ஓடவே இல்லை, எங்கள் ஊரில் ஓடவே இல்லை, கூட்டமே வரல அப்படி கூட நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. நான் சொல்கிற காலை காட்சி மதியம் காட்சிலாம் வந்து விட்டுருங்க. ஸோ அப்பப்போலாம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து நிறைய சைடில் வந்து 70% மேலே கூட்டங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அது நிறைய பேர் வந்து என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் கேப்டன் விசுவாசிகள் அதேமாரி கேப்டனோட ஃபேன்ஸ் பேஜெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்து இதெல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சி அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொல்கிறது எல்லா ப்ரூஃபையும்
படத்தையும் பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த அளவு சொல்கிறேன். ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் வேறு லெவலில் இன்னமும் வந்து சும்மா திருவிழா மாரி கொண்டாடிட்டு இருக்காங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை. அந்த அளவுக்கு வந்து வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக இருக்கட்டும். நிறைய பேர் நினைப்பீங்க நீ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் சொம்பு தூக்குற அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து உண்மையை தான் வந்து பேசுவேன். கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனாலும் 4 நாட்கள் முடிவிலே 404 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு இப்போ 15 நாட்கள் முடிவில் 550 கோடி மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீ என்னதான் ஸ்ப்ரெட் பண்ணாலும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு எப்பவுமே இருப்பாங்க அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால தான் கூலி திரைப்படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் சக்கப்போடு போட்டுருக்கு இப்பயும். ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படமாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த கூலி திரைப்படமாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு நிறைய திரைப்படங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனாலும் மக்களுக்கு தென் பண்ணுற 2 திரைப்படங்கள். டேய் மச்சா நம்ம வந்து கூலி திரைப்படத்துக்கு போகலாம், டேய் சகல நம்ம வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சு போகிறாங்க. அதேமாரி ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி இந்த 2 திரைப்படங்கள் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் 15 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க கூட போகிறாங்களான்னு தெரியல, சின்ன பசங்க. பட் அது மல்டிப்ளெக்ஸ் தான் ரொம்ப வந்து பார்ப்பாங்க, சின்ன திரைப்படங்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ கூட்டமாக வந்து கூலி திரைப்படத்துக்கு போகிறதுக்கு காரணம் வந்து டிக்கெட் ரேட் வந்து கூலிக்கும் இப்போலாம் ரொம்ப வந்து கம்மியாகி விட்டது. 150க்குள்ளே தான் வந்து நிறைய சைடில் போயிட்டுருக்கு. கேப்டன் பிரபாகர்னு சொல்லவே தேவையில்ல. பழைய திரையரங்கு சின்ன திரையரங்கில் 40லேருந்து 120 வரைக்கும் கட்டணங்கள். ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கண்டு மகிழ்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.